வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜே.எம்.எஸ். சந்திரமௌலியின் பதிவு. கடக லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். நவம்பர் 9 முதல் நவம்பர் 18 வரை. கடக லக்னத்திற்கு முதல் நாளான நவம்பர் 9 ஞாயிற்றுக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம், அதாவது 12ஆம் வீட்டில் மிதுன ராசியில இருக்கிற நட்சத்திரம் தான் திருவாதிரை. சந்திரன் ராகுவாக செயல்படுகிறார். நமக்கு ராகு 8ல் இருக்கார், அஷ்டம ராகுவாக இருக்கிறார். அதுவும் குருவனுடைய ஸ்டார்லையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறார். அதனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குற நாளாக தான் இருக்கும். பட் என்ன அப்படின்னா, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துக்கணும், ஸ்ட்ரெயின் பண்ணிக்கக்கூடாது, மைண்ட் செட்டு ஃப்ரீயாக வச்சுக்கணும். புது முயற்சிகளை இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லது. யார் ஒருத்தர் ஜாதகத்தில் ராகு 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் உபநட்சத்திரமாக வந்திருக்கோ, அந்த ராகுனுடைய நட்சத்திரம் வரும்போதெல்லாம் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும், புது முயற்சிகளை தவிர்க்கணும். நார்மலாக போகும், ஹெல்த்தை பார்த்துக்கணும், ஃபுட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நவம்பர் 10ஆம் தேதி திங்கட்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம். இது குருவனுடைய நட்சத்திரம். ஒரு பாதம் 12ஆம் இடமான மிதுனத்திலையும் 3 பாதம் நம்ம லக்னத்திலையுமே இருக்குது. குருவும் நம்ம லக்னத்திலேயே, அதுவும் புனர்பூசத்திலேயே இருக்குது. ஸோ அதனால் இது குரு சந்திர யோகமாக வேலை பார்க்கும். இன்றைக்கி நமக்கு ஒரு தெய்வ அனுகூலம் கிடைக்கும். ஒரு சடனாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு புதிய பாதையில் பயணிக்கிறதுக்கு அல்லது ஒரு மாற்றத்தை முயற்சிக்கிறோம் அப்படின்னா அந்த மாற்றத்துக்கான ஒரு வெற்றி கிடைக்கும். மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட லைனில் இருக்கவங்க, கரஸ்பாண்டன்ஸு மற்றும் கம்யூனிகேஷன், மேனேஜ்மெண்ட்டு, மார்க்கெட்டிங்கு, கன்சல்டிங் இதில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பை கொடுக்கும். நவம்பர் 11 செவ்வாய்க்கிழமை பூசம் நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். இப்போ சனி 9ஆம் வீட்டில் இருந்தாலும் அவர் வக்ரகதியில் குரு சாரம் வாங்கியிருக்காரு, குரு லக்னத்தில் இருக்கார். இந்த சனிக்கும் குருவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதனால் இது தெய்வ அனுகூலம், தெய்வ அனுகிரகம் மற்றும் எதிர்பாராத வாய்ப்புகள் இதையெல்லாம் கொடுக்கும். ஆனால் உற்பத்தி சார்ந்த தொழில் இன்னைக்கு டல்லாக இருக்கும். மூளை உழைப்பு, ஸ்மார்ட் ஒர்க்கு சார்ந்து இருக்கவங்களுக்கு நன்மை தரும். சுப காரியங்களுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கலாம். நவம்பர் 12ஆம் தேதி புதன்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம். நம்ம லக்னத்தில் தான் புதனுடைய நட்சத்திரம் இருக்குது. நம்முடைய மனம் சார்ந்த எண்ணங்கள், மாறுதலுக்குண்டான ஒரு அடுத்த வேலைக்கு போகலாமான்ற சிந்தனைகள் இதெல்லாம் ஏற்படுவது சகஜம். சில பேருக்கு இருக்கிற வேலையை விட்டுட்டு ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ற எண்ணமும் தோணும். சில பேர் லீவ்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த புதன் சனியினுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கார். அதனால் இந்த 5ஆம் இடம் என்பது நமக்கு குடும்ப உறவுகளுக்கும், குழந்தைகள் சம்மந்தப்பட்டதும், கலைகள் சம்மந்தப்பட்டதுக்கும், ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதும், இஷ்ட தெய்வ வழிபாடுகளுக்கும், ரிலாக்ஸேஷனுக்கும், ரெக்ரியேஷனுக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் உற்பத்தி சார்ந்த துறை இன்றைக்கும் செட் ஆகலை. நவம்பர் 13ஆம் தேதி வியாழக்கிழமை மக நட்சத்திரம், கேதுனுடைய நட்சத்திரம். நமக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. கேதுவும் 2ஆம் வீட்டிலே இருக்கார். சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கார். இன்னைக்கு சுபகாரியங்களுக்கு நல்லது. விருப்பப்பட்டவர்களோடு என்கேஜ்மெண்ட்டு, நல்ல சந்தோஷமாக இருக்கிறது மற்றும் ஆவணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்கு சிறப்பாக இருக்கும். ஆவணங்களில் நம்ம டீல் பண்ணலாம். அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, பத்திரிக்கை எழுதுறது, இப்போ கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பத்திரிக்கை எழுதுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதி பண்ணிக்கிறது, இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும். தெய்வ வழிபாடுகளுக்கும் நல்லா இருக்கும். ஏதாவது மாற்று படிப்பு, உயர்கல்வி படிக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணும். நவம்பர் 15ஆம் தேதி சனிக்கிழமை உத்திர நட்சத்திரம். இது 3ஆம் வீட்டில் சந்திரன் சூரியனை போல செயல்படுகிறார். சூரியன் குருனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு தான். இன்றைக்கும் மூளை உழைப்பு சார்ந்து, திருமண சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் சார்ந்து மற்றும் தெய்வ அனுகிரகம் சார்ந்து நன்மைகள் நடக்கும். நவம்பர் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அஸ்த நட்சத்திரம், லக்னாதிபதியினுடைய நட்சத்திரமே. அதனால் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். நம்முடைய கலைத்திறமைகள் வெளிப்படக்கூடிய காலம்.
மனதுல வந்து ஒரு எதிர்பாராத ஒரு திருப்தி, அதாவது எங்கே ஒரு மனதுக்கு வந்து அறிவு சார்ந்து திங்க் பண்ணி அதில் நமக்குன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். நவம்பர் 17ஆம் தேதி திங்கட்கிழமை, சித்திரை நட்சத்திரம். 2 பாதம் கன்னி ராசியிலும் 2 பாதம் துலா ராசியிலும் இருக்கு. செவ்வாய் கிரகம் நமக்கு 5ஆம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கும் வந்து உறவு சார்ந்த விஷயங்கள், அகம் சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்தது, கலைகள் சார்ந்தது, கமிஷன் வகை சார்ந்ததுக்கெல்லாம் நல்லா இருக்கும். அனைத்து விதமான ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும். திருமண காரியங்கள், சுப காரியங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு இப்பவும் சரியில்லை. நவம்பர் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, சுவாதி நட்சத்திரம். 4ஆம் வீட்டில் சந்திரன் துலா ராசியில் ராகுவை போல செயல்படுகிறார். ராகு 8ஆம் வீட்டில் இருக்கிறார். எப்படி நம்ம 10 நாளைக்கு முன்னால திருவாதிரை நட்சத்திரம் வந்ததோ அதே பலனை தான் இன்னைக்கும் கொடுக்கும். 8ல் இருக்கிற ராகு, 4ல் இருக்கிற சந்திரன், அந்த ராகு குருனுடைய ஸ்டார்ல இருக்கிறாரு. அதனால ஓரளவுக்கு மனதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு இல்லாமல் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. ரெகுலர் ஒர்க்கை மட்டும் பண்ணுங்க. புது காரியங்கள் வேண்டாம். சில பேருக்கு வீடு, வாகனம், வண்டி இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு புதுசாக வாங்கிறத வந்து தவிர்த்துக்கணும். ஏன்னா 8ஆம் இடம் என்பது 4ல் சந்திரன் 8ல் ராகு அப்படிங்கிறது 2 டிஃபெக்டை கொடுக்குது. 4, 8, 12 ஒரு லக்னத்துக்கு ஆகாத இடங்கள். அதனால கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய உறவுகள் சார்ந்தும் அது மைனஸாக வேலை செய்யும், தொழில் சார்ந்தும் மைனஸாக வேலை செய்யும். அதனால இன்னைக்கு வந்து புது முயற்சிகளை தவிர்த்துக்கோங்க. பெரிய பட்ஜெட்டு, அகலமாக கால் வைக்கிறது இதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. உறவுகளுக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மை வேணும். ஆரோக்கியத்திலையும் பாதுகாப்பு அவசியம். உணவு பழக்க வழக்கத்திலையும் பாதுகாப்பு அவசியம். யாருக்கெல்லாம் திசாபுத்தியில் ராகு திசாபுத்தி அந்தரம் சூட்சமாக போயிட்டு இருக்கோ இன்றைய நாளில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். முதல் நாள் சொன்னது திருவாதிரையும், இப்போ இந்த 10ஆவது நாள் சொல்லக்கூடிய சுவாதியுமே ராகு 8ல் இருக்கிற ராகுவை பிரதிபலிக்குது. 8ஆம் இடம் என்பது நமக்கு தடையாகவும், தோல்வியாகவும், விபத்தாகவும், அசம்பாவிதங்களாகவும், எதிர்பாராத ஒரு மனசங்கடங்களை, உடல் உபாதைகளை, ஒரு சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துங்கிறதுனால நம்ம புது காரியங்கள், வாகனங்களில் பயன்படுத்துறதுல எல்லாமே கவனமாக இருக்கணும். இயந்திரங்களை இது பண்ணும்போது கவனமாக இருக்கும். அப்போ பேசிக்கலாக இந்த முதல் நாளான திருவாதிரையும் கடைசி நாளான சுவாதியும் மட்டும்தான் மைனஸில் இருக்கு. மற்ற நாள்லாம் வந்து சந்தோஷத்தை கொடுக்குது. இடைப்பட்ட நாட்களெல்லாம் உங்களுக்கு உறவு சார்ந்த மகிழ்ச்சிகள், கலை தொடர்பு, ஸ்மார்ட் ஒர்க்கு இதுக்கெல்லாம் சிறப்பை தருதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.